வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, கடவுள் உங்களுக்கு இந்த 9வது மாதம் முடிவதற்குள் 10வது மாதம் முடிவதற்குள் உங்களுக்கு ஏதோ ஒரு அற்புதமான ஆசீர்வாதம் குறிப்பிட்டவர்களுக்கு இங்கே வர இருக்கு. அதில் ஒரு எச்சரிக்கையான ஒரு செய்தியும் அவர் சொல்கிறாரு. என்ன அந்த வரக்கூடிய ஆசீர்வாதம், என்ன அந்த எச்சரிக்கையும் அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் எந்த குரூப் பிக்கிங் பாயில் பிக்கிங்லாம் கிடையாது. இது ஒரு பொதுவான வாசிப்பு. அதனால் அவசரப்பட்டு வீடியோவை வேகமாக ஃபார்வர்ட் பண்ணிடாதீங்க. உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ, உங்களுக்காகத்தான் கடவுள் அந்த ஆசீர்வாதத்தையும் எச்சரிக்கை செய்தியும் சொல்கிறாங்க. பொறுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். அதோடு நினப்பு வச்சுக்கோங்க, இது யாரோடைய பேரும் ராசியும் நட்சத்திரமும் நம்ம இங்கே சொல்லி பார்க்கல, பொதுவான வாசிப்பு. பொருந்தினதை எடுத்துக்கோங்க, பொருந்தலை அப்படின்னா அதை நீங்கள் தவிர்த்துருங்க. சரி, இந்த வீடியோவை பார்ப்பவர்களுக்கு கடவுள் இவர்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆசீர்வாத செய்தி, அதோடு ஒரு எச்சரிக்கையும் இங்கே சொல்லப்படுகிறார். என்ன அந்த செய்திகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்ப்பவர்களுக்கு கடவுள் வரக்கூடிய ஏதோ ஒரு ஆசீர்வாத செய்தி, அப்புறம் ஏதோ ஒரு எச்சரிக்கை இருக்கு அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு. என்ன அந்த செய்திகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, இது ஆசீர்வாத செய்திகளை நம்ம இங்கே பார்க்குறோம். அதன் பிறகு எச்சரிக்கை செய்திகளை இங்கே பார்ப்போம். சரி, என்ன அந்த முதல் ஆசீர்வாத செய்தி? நைட் ஆஃப் கப்ஸ். கடவுள் இங்கே அவர் என்ன சொல்றாரு? இந்த 9வது மாதம் முடிவதற்குள் 10வது மாதம் முடிவதற்குள் குறிப்பிட்டவர்களுக்கு நல்ல ஒரு செய்தி வருகிறது. கப்ஸ் அப்படின்னாலே ஏதேனும் உறவு சம்பந்தமாக நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க, வரன் தேடுறீங்க, அன்பு சொல்ல போறீங்க, காதலை சொல்ல போறீங்க, திருமணத்துக்கு நான் ரெடியாக இருக்கேன்னு ஏதோ ஒரு நல்ல செய்தி உங்களை நோக்கி வருகிறது. ஏதேனும் உத்தியோக ரீதியாக கூட ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறேன் ஒரு செய்தி கொடுக்கலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும் நைட் ஆஃப் கப்ஸ், தேர் இஸ் அ கிரேட் ஆஃபர் கம்மிங் டுவர்ட்ஸ் யூ. ஆனால் நைட் அப்படின்னாலே, நைட் ஆஃப் கப்ஸ் அப்படின்னாலே பொறுமையாக தான் வரும். அதனால தான் என்னவோ 10வது மாதம் கடைசின்னு சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் நல்ல ஒரு செய்தி உங்களை நோக்கி வருகிறது. அது மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கிறாரு அந்த ஆசீர்வாத செய்தி. இரண்டாவது ஆசீர்வாத செய்தி என்னங்க சொல்றது சொல்லுங்க. அடேங்கப்பா, பாருங்கங்க, உங்களுக்கு இந்த சூரியனே வந்துட்டாங்க. கடவுளே சொல்றாரு, இது ரொம்ப நேர்மறையான ஒரு பதில், நேர்மறையான ஒரு முடிவு, நேர்மறையான ஒரு வாய்ப்பு, நேர்மறையான ஒரு உறவு, நேர்மறையான ஒரு வரன். என்ன அதுக்காக நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறீங்களோ நல்ல ஒரு செய்தின்னு சொல்லிட்டோம், நல்ல ஒரு ஆஃபர்னு சொல்லிட்டாங்க. அதோடு சூரியன், இது ரொம்ப நேர்மறையாக இருக்கும், ரொம்ப பிரகாசத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத கடவுள் சூரிய பகவானே, சுந்தரமூர்த்தி நாராயணர் அப்படின்னு சொல்லப்படுகிறது, அவர்களே உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை வழங்குகிறார். அதோடு 19 அப்படின்னு சொல்லும் பொழுது இது கூட்டினாலும் ஒன்று. குறிப்பிட்டவர்களுக்கு வேலை இடத்துல, உத்தியோகத்தில் தலைமை பொறுப்புகள், அங்கீகாரங்கள், ப்ரொமோஷன், இந்த மாதிரி பாராட்டுகள் கூட குறிப்பிட்டவர்களுக்கு கிடைக்க இருக்கு. நீங்க ஏற்கனவே உத்தியோகத்துல தலைவருடைய பதவியில இருக்கிறீங்க அப்படின்னாலும் ஏதோ ஒரு பாராட்டு ஒன்று இங்க கிடைக்க இருக்கு. ஏதோ ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு வரீங்க, அந்த முயற்சி நேர்மறையாக அமையட்டும், அது ஆரோக்கியமாக வெற்றி செய்தியாக உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. மொத்தத்துல கடவுள் இந்த வரக்கூடிய ஆசீர்வாத செய்தியில இந்த 2 செய்திகள் கடவுள் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எதுவுமே வருதுன்னு நினைச்சிட்டு அலட்சியப்படாத, எதையுமே வந்துடும் அப்படின்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லி கொட்டிராத. மூன்றாவது, தலகணம் தேவையில்லை, எதிலையுமே பொறுமையாக இரு, எதிலையுமே அமைதியை கடைப்பிடி. சூரியன் எவ்வளவு பெரிய உயர்ந்தவன். மற்றவர்கள் ஐயோ நான் பணக்காரனுக்கு தான் என்னுடைய பிரகாசத்தை கொடுப்பேன், ஏழைக்கு கொடுக்க மாட்டேன், குடிசையில் இருக்கிறவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன், மாடிபடி கட்டி இருக்கிறவனுக்கு தான் நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சூரியன் சொல்லவே இல்லையே. சூரியன் அனைவருக்கும், ஏழையோ பணக்காரனோ நல்லவனோ கெட்டவனோ அனைவருக்கும் சமமான பிரகாசத்தையும் சமமான ஆசீர்வாதத்தையும் தான் சூரியனே கொடுக்குது. அப்படிப்பட்ட தலைவன் சூரியன். அப்பா இங்கேயும் என்ன சொல்றாருன்னா,
தலைகணம் வேண்டாம், அதில் மட்டும் ஜாக்கிரதை அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கிறாரு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இங்கே இன்னும் ஒரு செய்தியும் ஒன்று கொடுக்க விரும்புகிறாரு உங்களுக்கு. வரக்கூடிய ஆசீர்வாத செய்திகளில் கடவுள் இங்கே என்ன செய்தி சொல்கிறாரு, மன்னிக்கணும், தி எம்பரர் என்ன ஐயோ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. கடவுள் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க, இப்போ தாங்க சொன்னோம், தலைவன் தலைவி அங்கீகாரங்கள் பாராட்டுகள், அதுதானங்க அங்கீகாரமும் கொடுக்கப்படுகிறது. எம்பரனா தலைவன். அப்போ கண்டிப்பாக இந்த 19க்கு எம்பரர் அப்படிங்கிறதுக்கும் சூரியன் அப்படிங்கிறதுக்கும் குறிப்பிட்டவர்கள் ஏற்கனவே உத்தியோகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, முயற்சிகள் போடுறீங்க, இது எப்படியாவது வெற்றி ஆக்குவேன் பாரு, நிரூபிச்சு காட்டுவேன் பாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்ல செய்தி, அங்கீகாரங்கள் பாராட்டுகள் தலைமை பொறுப்புகள் உங்களுக்கு வருது. தலைகணம் வேண்டான்னு நம்ம சொன்னோம், அதோடு இதுலயும் பாருங்க அந்த டேவல் மாதிரி ஒரு தலை தெரியுது பாருங்க, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் அந்த டேவல் மாதிரி, அதுதாங்க அவங்களும் சொல்றாங்க, தலைகணம் தேவையில்லை, எதுலேயுமே பணிவு நன்றி, இது இரண்டையுமே தயவு செய்து தினமும் பயிற்சி பண்ணு. எவ்ரிடே ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட் அண்ட் ஹம்பிள்னஸ் அப்படிங்கிறத அவர்கள் மிகவும் தெளிவாக சொல்லுறாங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கடைசியாக நம்ம முதல்ல சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த எச்சரிக்கையான செய்தி கடவுள் சொல்றாரு. என்ன அந்த எச்சரிக்கையான செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்ப்பவர்களுக்கு கடவுள் நல்ல அற்புதமான ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்குறாங்க. நல்ல செய்தி, நல்ல உறவான செய்திகளோ வரன்களோ, நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு செய்தி வர இருக்கு, அங்கீகாரங்கள் பாராட்டுகள்னு நல்ல ஒரு அற்புத செய்தியை கொடுத்துருக்குறாங்க. அதோடு என்ன அந்த எச்சரிக்கையான செய்தி கடவுள் சொன்னார் இல்லையா, பாருங்களேன், என்ன அந்த எச்சரிக்கையான செய்தி, அது எதனால நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத கடவுள் இங்கே சொல்கிறாரு. பார்க்கலாம். முதல் செய்தி 10 of Pentacles. அடேங்கப்பா, என்ன சொல்றது, பேஜ் ஆஃப் கப்ஸ். எச்சரிக்கையான செய்திகளை சொன்னாலும் கூட அதுலேயும் ஒரு நல்ல செய்தியைத்தான் கடவுள் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காரு. கடைசியாக பாருங்க 4 of Swords. கடவுள் சொல்லக்கூடிய அந்த எச்சரிக்கையான செய்தி என்னதான் நல்ல உயர்ந்த நிலைக்கு நல்ல பாராட்டுகள் உனக்கு கிடைத்தாலும் எல்லாமே கைகூடி வரும். குடும்பத்தில் குதூகலம், அனைவரும் ஒற்றுமை, சந்தோஷம், பணம் வரவு, இது எல்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதனால யாராவது ஒரு உதவி கேட்டாங்கன்னா, ஏன்னா நைட் ஆஃப் கப்ஸுக்கு கீழே 10 of Pentacles அப்படின்னு சொல்லும் பொழுதும், அதுக்கு பக்கத்தில் பேஜ் ஆஃப் கப்ஸ்னு சொல்லும் பொழுதும், இல்லாதவர்களுக்கு யாராவது கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிடாம, உன்கிட்ட இருக்கு, உன்னால என்ன முடியுமோ அதை கொஞ்சம் கொடுத்து பழகு அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க. ஏன்னா 10 of Pentacles அப்படிங்கிறது குறிப்பிட்டவர்களுக்கு ஏதேனும் ஒரு நல்ல செய்தி. அது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அதைத்தான் இங்கேயும் சொல்றாங்க பாருங்க. வீடா இருக்கலாம், இடமாக இருக்கலாம், ஊர் மாற்றமாக இருக்கலாம், வீட்டில் குறைபாடுகளை திருப்திப்படுத்துறது, நிறைவேற்றி வைக்கிறது, குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு எல்லாமே பூர்த்தி பண்ணி வைக்கிறது, சம்பள உயர்வு, வேலை உயர்வுன்னு நம்ம எல்லாமே சொல்லிக்கிட்டு இருந்தோம். கல்யாண செய்திகள் வரும் அப்படிங்கிறதையும் இங்க சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதோடு புதிய வீட்டுக்கு போறது, உங்களுடைய நல்ல செய்திகள் பொருந்தே வீடு ஏதோ ஒரு சந்தோஷம் அடைய போகிறது. அவளை தாங்க என்னால சொல்ல முடியும். ஏன்னா நிறைய செய்தி சொல்றாங்க, உண்மையிலே நிறைய செய்தி சொல்றாங்கன்னு நான் சுருக்கமா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஏதோ ஒரு நல்ல செய்தி கிடைக்குதுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அது வரனாக இருக்கலாம், ஒரு ப்ராஜெக்டாக இருக்கலாம், ஒரு காதல் செய்தியாக இருக்கலாம், ஒரு உத்தியோக செய்தியாக இருக்கலாம், ரொம்ப நேர்மறையாக இருக்கு. அதுதான் இந்த வீடு ரொம்ப குதூகலமாக சந்தோஷமாக இருக்கும். கல்யாண செய்திகளாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணிட்டு புதிய வீட்டுக்கு போறது, புதிய இடம், புதிய ஊருக்கு ஏதோ ஒரு குதூகலம், அனைவரும் ஒன்று கூடுறது. அதோடு இங்கேயும் பாருங்க பேஜ் ஆஃப் கப்ஸ், நல்ல ஒரு செய்தி, புதிய கதவு திறக்குது, நிறைவாக இருக்கிறது. ரொம்ப அடி வாங்கியிருப்பீங்க போல இருக்கு, ரொம்ப அடி மேல அடி வாங்கியிருப்பீங்க, அவ்வளவு உழைச்சிருக்கேன், ஒரு நல்ல செய்தி எனக்கு கிடைச்சது இல்லைங்க, ஒரு பாராட்டு எனக்கு கொடுத்தது இல்லை, கவலை வேண்டாம். இங்க கடவுள் என்ன சொல்றாருன்னா பாராட்டுகள் கிடைக்குது அப்படிங்கறத தான் இங்கேயும் சொல்றாங்க. ஏதோ ஒரு கப்ஸ், ரெண்டுமே கப்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைவுபடுத்துகிறது.
மனசை நிறைவுபடுத்துது. கடவுள் உங்களுக்கு நிறைவான செய்தியை கொடுக்குறாருன்னா அவருடைய மனசும் இங்க நிறைவாக இருக்குங்கிறது தாங்க அவர் இங்க சொல்றாரு. கடைசி எச்சரிக்கை செய்தி நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் பாருங்க. 4 of Swords. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் மிகவும் அவசியம். தூக்கம் இல்லாம நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. தூக்க மருந்து கூட ஒரு சில பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. சரியான ஓய்வு எடுக்கிறது இல்ல, சரியான தூக்கம் இல்லை, தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனைகள். ஓய்வு எடுக்க வேண்டிய இடத்துல கூட நீங்க ஓய்வு எடுக்காம வேலைன்னு ஓடுறீங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இந்த வீடியோ பார்ப்பவர்களுக்கு தயவு செய்து தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்குங்க, ஓய்வு எடுக்க வேண்டிய நேரத்தில் ஓய்வெடுங்க. குறிப்பிட்டவர்கள் இப்போ கொஞ்ச நாள உடல் நலம் சரியில்லாமல் இருக்கிறீங்க, அப்போ கூட வேலைக்கு ஓடுறீங்க. வேண்டாம், உடம்ப பாரு, நல்ல விஷயங்கள் எல்லாம் கைகூடி வர இருக்கு. அதை நீ நழுவ விட்டுறாத. அந்த நேரம் உன்னால் அதை ருசிக்க முடியாமல் போயிட போகுது. அதனால தூக்கம் தேவை, ஓய்வு தேவை, நல்ல ஒரு எப்படி சொல்றது நிதானம், நல்ல ஒரு மூச்சு பயிற்சி பண்ணி பழகுங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. கடவுள் நல்ல ஒரு எச்சரிக்கையை தாங்க உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது நல்ல ஆரோக்கியமாக பயன்படுத்திக்கங்க. இது அனைத்தும் உங்களுக்கு கைகூடி வரணுங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள்.